உருப்படியாக எதுவும் இல்லை. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து சொல்லிட்டுமா மருத்துவர் ஐயா சொல்லுவார். காலையில வந்து ட்விட்டர்ல அச்சமில்லைன்னு போட்டீங்க. அது வந்து சிச்சுவேஷன் ட்வீட் தானே. காலையில குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்ல, நான் டெய்லி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போடுவேன். அதுல நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது கோரிக்கை. நான் அப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும். ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் கைவிட்டு விடவில்லை. அதில் மாற்றமே இல்லை. வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசுடைய வேளாண் மற்றும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அதிமுக சார்பா கிரியேட்டிவா ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. போன தடவை வந்து அல்வா பாக்கெட் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த பாக்கெட்லயும் வந்து பஞ்சை வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு பிளான் அப்படியே எகென்ஸ்டா திரும்பிடுச்சு. அதனால இந்த தடவை மாபெரும் காது குத்து விழா அப்படின்னு பத்திரிகை அடிச்சு பேரவைக்கு வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை காட்டியிருக்காங்க அதிமுக எம்எல்ஏக்கள். எத்தனையோ அறிவிப்புகளை வெளியிட்டு எல்லாரையும் இந்த அரசு ஏமாத்தி வச்சிருக்கு அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்க அடுக்கியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் 4 ஒரு அறிவிப்பு கூட நிறைவேற்றவில்லை. அதில் முக்கியமான பல அறிவிப்புகள் இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி, ஆனால் அதுக்கு மாறாக பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அரசு ஊழியர்களையும் இந்த அரசு ஏமாற்றி விட்டது. அதோடு பல துறைகளில் பணிபுரிகின்ற அலுவலர்களுக்கு பல்வேறு உறுதிமொழிகளை அளித்தார். சத்துணவு அமைப்பாளருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. செவிலியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. இப்படி பல துறையில் இருக்கின்ற அலுவலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று எல்லோருமே போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழகம் ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது. இடைக்காலம் மேனா மினிக்கி அறிவிப்பு அப்படின்னு கிண்டலும் பண்ணியிருக்காரு. மேனா மினிக்கி உரையாகத்தான் இருக்கிறதே தவிர உருப்படியாக எதுவும் இல்லை. அடுத்ததா சிம்பிளா சொல்ல போனா இந்த அறிக்கையை எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு அத்திப்பழ பழமொழியும் சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் விடியா திமுகவின் நிதிநிலை அறிக்கை அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், புட்டு பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளன. அதிமுக இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணிருக்காங்களே, அதுவும் காது குத்து விழா அப்படின்னு அழைப்புதெல்லாம் கொடுத்திருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு இந்த விமர்சனத்துக்கெல்லாம் சிஎம் பதில் சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன் அப்படின்னு அவரோட பாணியில மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியிருக்காரு. காதிலே பொன்னாபரணம் பூட்டுகிற வேலை. பாமக எம்எல்ஏ அருள் வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோட டீம். ஆனா அவர் இன்னும் எந்த கூட்டணி அப்படின்னு அறிவிக்கல. பட் மகன் அணி வந்து ஆல்ரெடி வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்காரு. இந்த நேரத்துல சட்டமன்றத்துல எம்எல்ஏ அருள் வந்து ஆப்போசிட்ல இபிஎஸ் அவர்கள் வந்திருக்காரு. அப்ப திடீர்னு பார்த்து பேசிட்டாரு, அவ்வளவுதான். இப்ப நிறைய கேள்விகள் வருமா இல்லையா? செய்தியாளர்கள் கேள்விகள் எல்லாம் தொலைச்சு எடுத்திருக்காங்க. கடைசியில அமாவாசையை காரணம் காட்டி சொல்லி அங்கிருந்து நழுவி இருக்காரு. மாவட்டத்தை சேர்ந்தவர் நீங்க அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். சட்டமன்றத்துக்கு நான் வரும்பொழுது தினசரி அவர் பார்த்து தான் போயிட்டு என்ன காரணம், நம்ம முன்னாடி வரைகிறது எங்க மண்ணை சேர்ந்தவருங்க, எங்க மாவட்டத்தை சேர்ந்தவர், ஒரு முதலமைச்சராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர், அவரை பாக்குறது. மருத்துவர் ஐயா சொல்லுவார். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து சொல்லிட்டுமா, அந்த கோயிலுக்கு போயிட்டு இல்ல எங்க தலைவரோட சேர்த்து சொல்லு, எங்க தலைவரோட சேர்த்து ஏங்க நல்லா இருக்கலான்னு கேட்டேன், நல்லா இருக்குன்னு சொன்னார். நல்லா இருக்கியான்னு அண்ணா நல்லா இருக்கலான்னு கேட்டேன், நான் நல்லா இருக்குமான்னு சொன்னார். அவ்வளவுதான். நீ நல்லா இருக்கியான்னு கேட்டாரு. நீ நல்லா ஏங்க நான் தான் மீன் சொல்றேன். எங்க மண்ணை சேர்ந்தவர், எங்க மாவட்டத்தினுடைய ஒரு தலைவர்,
அவரை வந்து நான் வழக்கமா சந்திக்கிறாரு. இது ஒன்றும் பெருசா அன்புமணி தரப்பு வந்து கூட்டணியில் இருக்காங்க. நீங்க தனிப்பட்ட முறையில அந்த கூட்டணி இணைவதற்கு, அதாவது ராமதாஸ் அந்த முறையில் தனிப்பட்ட முறையில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான முதற்கட்டமான மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு செய்வார். தலைவர் வருவாரு, கேளுங்க அவங்கள்ட்ட. எங்க கட்சியுடைய கௌரவ தலைவர், சட்டமன்ற பாட்டாளி மக்களுடைய தலைவர் வருவாரு. நான் அந்த கோயிலுக்கு நீ அமாவாசை போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன், போயிட்டு மீண்டும் சந்திக்கிறோம். அவரும் அமாவாசைன்னு பேசுவாரு, இவரும் அமாவாசைங்கிறாரு. ஒருவேளை இருக்குமோ? இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட் சட்டப்பேரவையில தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதே போல வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்ப என்னன்னா, அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்போது நார்மலா வெள்ளை சட்டையில இருந்தாங்க. அடுத்தது அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேசும்போது டக்குன்னு விவசாயிகளா மாறிட்டாங்க. அதாவது டோட்டலா பச்சை துண்டுக்கு மாறிட்டாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமைக்கு ஒற்றை தலைவலியா இருக்காரு விருதுநகர் MP மாணிக்கம் தாக்கூர். இதனால கூட்டணியில தேவையில்லாத குழப்பங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள், பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. அதுவும் அவரோட ட்விட்டர் பேஜ்ல டெய்லியும் ஏதாவது வம்பெடுத்து கோர்த்து விட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தலைமைக்கு அவர் மேல ஒரு கோபம். அதோட வெளிப்பாடு தான் நேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தை அவர்களுடைய பிரஸ் மீட்ல தெரிஞ்சிருக்கும். பேரே சொல்லாம ஒரு சிலர் பேர் மேல வந்து கம்ப்ளைண்ட்கள் கொடுக்க போறதா பேச்சுகளும் அடிபட்டுச்சு. ஆனா இன்னைக்கு என்னன்னா, நாங்க வந்து அண்ணன் தம்பிகளா பழகிட்டு இருக்கோம், எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல அப்படின்னு சிண்டு முடிச்சு விட்டுறாதீங்க அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்காரு. மாணிக்கம் தாக்கூர் பெரிய ஆளான்னு சொல்லி சொல்றாரு செல்வ பெருந்தகை. அதெல்லாம் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணும் அண்ணனுக்கு தம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை, பெரிய பிரச்சனை இல்ல. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க போறோம். அதெல்லாம் நீங்க வந்து நீங்க பத்திரிகையாளர்களை வந்து பெருசாக்கிட்டு இருக்காது. அண்ணனுக்கும் தம்பிக்குமான ஒரு பிரச்சனை ஒண்ணு, அங்கெல்லாம் சகோதரர்கள். சார், அப்ப காலையில வந்து ட்விட்டர்ல அச்சமில்லைன்னு போட்டீங்க. அது வந்து சிச்சுவேஷன் ட்வீட் தானே? காலையில குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்ல, காலையில குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்ல. நான் டெய்லி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போடுவேன். அதுல அப்ப இவ்வளவு நாளா ட்விட்டர்ல போட்டது எல்லாமே சும்மா குட் மார்னிங் குட் ஈவினிங் போஸ்ட் மாதிரி தானா? என்ன டக்குனு இப்படி மாறிட்டாரு? பல கலவரங்களுக்கு மத்தியில காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அவரை ஏர்போர்ட்ல இருந்து வரவேற்கிறதுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட நிர்வாகிகள் போயிருக்காங்க. அப்போ கார் தப்பி தவறி கூட வழி மாறி பனையூர் பக்கம் போயிடக்கூடாதுன்னு நினைச்சாரு என்னவோ. நானே காரை ஓட்டிட்டு போறேன், நீங்க உட்காருங்க அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்களே வந்து காரை டிரைவ் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த நேரத்துல காங்கிரஸ் பத்தி அண்ணாமலை ஏதாவது பேசுவாரா அப்படின்னு சொல்லி அதே ஏர்போர்ட்ல அவர் வந்து கிராஸ் ஆயிட்டாரு. அப்ப வந்து ஒரு கேள்வி போட்டிருக்காங்க. திடீர்னு போற போக்குல கிண்டல் பண்ணிட்டு போயிருக்காரு. காங்கிரஸ் தலைவர் இங்க தானே சுத்திட்டு இருக்காங்க, டெல்லி திரும்பி போட்டு அப்புறம் பேசுறேன், டெல்லி திரும்பி போனதுக்கு அப்புறம் பேசுறேன், டேக் கேர், நான் பைக். நான் கூட ஏர்போர்ட்ல சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் வந்து தமிழ்நாட்டை மீன் பண்றாரு. டெல்லி போனதுக்கு அப்புறம் தான் பேசுவேன்னு சொல்றாரு. ஏன் அவங்க இங்க இருக்கும்போது பேசக்கூடாது போல? காங்கிரஸ் கட்சியில ஆரம்பத்துல இருந்து இப்படிதாங்க, ஏதாவது வந்து எதுகை முனைய வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து கூச்சலும் குழப்பமா இருந்துக்கும். ஒருத்தர் கருத்து சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து அதுக்கு ஆப்போசிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதே சரியாயிரும் அப்படின்னு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியிருக்காரு. காங்கிரஸ் தலைமை சரியாக இருக்கும்போது அந்த கட்சிக்குள்ளே இது எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து எல்லோருமாக ஒரு கருத்தை சொல்வதில்லை. 4 பேர் 4 விதமாக எதிர்ப்பு கருத்துக்களை சொல்வார்கள். அது வழக்கமாக காங்கிரஸ் கட்சியில் உள்ளதுதான். அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. பகிரங்கமா வந்து அவங்க பங்கிட்டு கேட்கிறாங்க, தொகுதியில வந்து பங்கீடு கேட்கிறாங்க. தமிழகத்துல வந்து ஒரு மாநில தலைவர் இருக்காரு செல்வ பெருந்தகை. அப்ப இருக்கக்கூடிய நிலையில எம்பிக்கள் கேட்கறதை எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன்ல, காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இதுதான் வேலை. தலைமை ஒண்ணு சொல்லுவாங்க, 2 பேர் எழுத்து குரல் கொடுப்பாங்க, பிறகு சரியா போகும். இது காங்கிரஸ் கட்சியில வழக்கமா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். எனவே அந்த 1-2 பேர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் தலைமை அலட்சியப்படுத்தி, நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும், நான் அப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், அதாவது ஐயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு கவுண்டமணி படத்துல ஒரு காமெடி டயலாக் வரும். அது மாதிரி ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கல, ஆனா அந்த கோரிக்கையும் கைவிடல அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருக்காரு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் கோரிக்கைகளை வைப்பது இயல்பானதுதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்தே நாங்கள் முன்வைக்கிற முக்கியமான கோரிக்கைகளும் இதுவும் ஒன்று. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது அதிகார பரவலாக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கோரிக்கை.
1999 இதை நாங்கள் பேசி வருகிறோம். 2016 வாக்கில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தையே நாங்கள் அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து நடத்தியிருக்கிறோம். ஆனால் இதனை சாத்தியப்படுத்துவதற்குரிய சூழல் தமிழகத்தில் கனிந்திருக்கிறதா என்றால் இன்னும் கனியவில்லை என்று நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். அதிலும் இந்த தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் வலதுசாரிகளின் கைகள் ஓங்கிவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதாவது இப்படிப்பட்ட கோரிக்கையை எழுப்புவதன் மூலம் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு பலவீனத்தை அது ஏற்படுத்திவிடக்கூடாது, அதன் மூலம் வலதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த தருணத்தில் இந்த கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் கைவிட்டு விடவில்லை. மூக அழகிரியோடைய வலது கையா இருந்த ஒருத்தர் இப்ப வந்து அதிமுக ஜாயின் பண்ணிருக்காரு. ஏன் அங்கிருந்து இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத அவர் விலாவரியா விளக்கி பேசியிருக்காரு. மக்கள் பணி செய்வதற்கு எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு வழிவகை செய்திருக்கின்றார். வாருங்கள், உங்களுக்கு மக்கள் பணி செய்ய உங்களுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன் என்று கூறியிருக்கின்றார். எனவே அவருடைய தலைமையிலே நான் செயல்படுவேன். மதுரையை பொறுத்தளவு 10 தொகுதியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான் வெற்றி பெறும். அதில் மாற்றமே இல்லை. இதே மாதிரியே அடுத்து யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். மதுரை நன்றி, வணக்கம்.